அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துளாராசியில் பிறந்த நண்பர்களே, நோய் முதல் கடன் வரை பறந்தோடி போகக்கூடிய பொன்னான தருணம் இதுங்க. ராஜ கும்ப யோகத்தினை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகும் விபரீத மாற்றங்கள் குறித்து பார்க்க போகிறோம். தனது சுய பலத்தில் சுய நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ராஜகிரகமான இந்த ராகு பகவான் மூலமாக போன ஜென்மத்தின் புண்ணிய பலன்கள் இப்போ கிடைத்து உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுதுங்க. பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, எப்போவுமே உங்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய சனி பகவான் 6ஆம் வீடான மீன ராசியில் வக்ரத்தில் இப்போ இருக்காருங்க. இந்த சனி பகவான் 4ஆம் வீடான மகர ராசிக்கும் 5ஆம் வீடான கும்ப ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறவர். சுகத்திற்கும் பூர்வ புண்ணியத்திற்கும் அதிபதி வக்ரமாக இருக்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கும்பத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போ சனி பார்க்க வேண்டிய வேலையை இப்போ ராகு பார்த்து கொண்டு இருக்காருங்க. மேற்கொண்டு சொல்லணும்னா மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் அவரை பார்த்து கொண்டிருந்தார், அவரை தடுத்து கொண்டிருந்தார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார பயிற்சி அடைந்து கடகராசிக்கு குரு பகவான் போயிட்டாரு. அப்போ ராகுவுக்கு குரு பார்வை இல்லை. அப்போ குருவால் ராகுவுக்கு தடை கிடையாது. ஏன் குருவால் ராகுவுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தா, குரு பகவான் முழு சுபர், ராகு அசுபர். ஆனால் ராகு நல்ல வழி கெட்ட வழி என எந்த வழியிலேயும் பணம் தரக்கூடியவர். ஒரு மனிதனுக்கு பண தேவை என்பது எப்போவுமே இருக்குங்க. அதை கொடுப்பது இந்த ராகு. அவர் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே தரக்கூடியவருங்க. ஆனால் குரு பகவான் அப்படி அல்ல. அவர் நல்ல வழியில் நியாயமான தர்மமான வழியில் வாழ சொல்லுவார். பிறருக்கு நன்மையை செய்யணும், விட்டு கொடுக்கணும் என்ற எண்ணத்தோட உங்களை தியாகம் பண்ண வைப்பார், விட்டு கொடுக்க வைப்பார். அப்போ உங்கள் இன்பத்தில் கொஞ்சம் கை வைப்பார் குரு பகவான்க. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை விலகுவதால் உங்களுக்குன்னு இனி வாழ போகிறீங்க. உங்களுக்கு என சில விஷயங்களை செய்து கொள்ள போகிறீங்க. மேலும் இந்த ராகு பகவான் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு சதய நட்சத்திரத்திற்கு மாற்றம் பெற போகிறாருங்க. அதாவது அவருடைய சொந்த நட்சத்திரத்திற்கு போறாரு. அப்போ முழுமையான சுயபலத்தினை கொடுக்க போகிறார் ராகு பகவான். அப்போ பூர்வ புண்ணியத்திற்கு உரிய 5ஆம் வீட்டு வேலையை செய்தாகணும் ராகு. குரு பகவானோ இதை தடுப்பதற்கு இல்லைங்க. அப்போ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல நடக்க போவது என்னன்னா, 6ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பதால் நோய் பிரச்சனை தீரும். நோய் பிரச்சனைக்கு முடிவு கட்டப்படும். சனி பகவான் வக்ரத்தில் இருப்பதால் கடன் பிரச்சனைக்கு ஒரு கண்ட்ரோல் வருங்க. கடனை அடைப்பதற்கு உரிய வருமானத்தினை ராகு பகவான் நேர் வழியில் மட்டுமல்ல மறைமுக வழியிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வரவேண்டிய பணம், வாய்ப்பு, இது எல்லாமே வந்து சேர வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் குறுக்கு வழியில் பணம், லாட்ரி, ஆன்லைன் கேமிங் மற்றும் ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இது மட்டுமல்லாது பூர்வீக சொத்து பங்குகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு தொகை, இதெல்லாம் வந்து சேருங்க. பேங்கிங், ஃபைனான்ஸ் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு வழக்குகளில் ஜெயித்து நல்ல ஒரு லாபம் பெற போகிறீங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபம் உங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆவதால் கிடைக்க போகுதுங்க. ஐடியில் வேலை பார்க்குறவங்க, அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். சம்பள உயர்வு, ப்ரமோஷன், வேலை ரீதியான மாற்றம், நிச்சயமாக பதவி உயர்வாக கிடைக்குங்க. தாராளமாக இவற்றையெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேலும் ராகு அரசியல் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சினிமா, கலைத்துறை வாய்ப்புகளை கொடுப்பாரு. மிக முக்கியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு அமையும். அவங்க மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு. ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளை பிரியக்கூடிய சூழல் உருவாகுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம், வேலை வாய்ப்பு அல்லது படிக்கின்ற ஒரு விஷயமாக வெளியில் தங்கி இருக்க வைக்க வாய்ப்பு இருக்குங்க.
பெண் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கும். வீட்டில் உள்ள பெண்களுக்கு நல்லது நடக்கும், சுபகாரியம் நடக்குங்க. இந்த நேரத்தில் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனாலும் அது பெரிய அளவு இருக்காதுங்க. மேலும் ராகு தெய்வ அம்சத்தினை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குல தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது பரிபூர்ண அருளை பெற்றுத்தருங்க. இதனால் போன ஜென்மத்து பாவ தோஷங்கள் நீங்கி இந்த ஜென்மத்துக்கு உரிய புண்ணிய பலனை அனுபவிக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்குங்க. நிச்சயமாக தெய்வ அருள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். தெய்வத்தால் சில காரியங்கள் நடைபெறுங்க. இந்த நேரத்தில் செய்யும் வேண்டுதல்கள், பரிகாரங்கள் உடனே உங்களுக்கு பலிக்கும், நடக்கும். துர்க்கை அம்மன், காளிகாம்பாள் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. நன்மை என்பது பல மடங்காக கிடைக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினால் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.